ஓகே, இந்த வாழ்க்கை இருக்கிற மாதிரி மேலான ஏதாவது ஒன்றை நான் பெற வேண்டும் என்றால் தேவன் எதிர்பார்க்கிறது மேலான ஒரு ஜெபம் அல்லது மேலான ஒரு அர்ப்பணிப்பு. நான் இருக்கிற மாதிரி இருக்கணும் சொன்னா இப்ப பண்ணுகிற ஜெபம், இப்ப பண்ணுகிற ஆராதனை, இப்ப பண்ணுகிற வேத வாசிப்புகள் ஓகே. இதை விட நான் மேலான ஒன்றை, பெரிதான எழுப்புதலை, பெரிதான வல்லமை, பெரிதான ஆசீர்வாதத்தை, பெரிதான கிருபைகளை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னிடத்தில் மேலாக இருக்கிறது. நான் கிரியை செய்யாமல் தேவன் கிரியை செய்ய மாட்டார். யோசிச்சு பாருங்க, எஸ்தருக்கு அறிவித்தல் வருகிறது. என்னது? யூதர்களை அழைக்கும்படியாக சட்டம் போடப்பட்டு ஆயிற்று. அறிவித்தல் வந்த உடனே எஸ்தர் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? என்னுடைய ஜெபத்திலே நான் வைக்கிறேன். நம்ம மாதிரி அப்படி என்னுடைய ஜெபம் இருக்கல்லவா, எப்படி ஜெபிச்சாவும் தெரியாது. காலையில ஒருவேளை மகள் தானியை ஜெபிச்ச மாதிரி பகல்ல இரவுல ஜெபிச்சிருக்கலாம், அல்லது காலையில மாலையில ஜெபிச்சிருக்கலாம், அல்லது ஒரு நாளைக்கு ஒருவேளை ஜெபிச்சிருக்கலாம். என்ன சொல்லி இருப்பா? சித்தப்பா பார்த்து முருகாய் பார்த்து சொல்லி இருப்பா, என்னுடைய ஜெபத்திலே நான் வைக்கிறேன், இதுக்காக நான் விசேஷமா ஜெபிக்கிறேன் சொல்லிட்டு அவன் ஜெபிக்கிற நேரம் என்ன செய்திருப்பா? இந்த காரியத்தை கர்த்தாவே நான் அனுமதி இருக்கிறேன், நான் தப்பிடுவேன், மற்றவர்களை அணியாதபடி காத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு அவ போயிருக்கலாம். ஆனால் யோசித்து பாருங்க, எஸ்தருடைய வாழ்க்கையில் நடந்த யோசித்து பாருங்கள். அவள் தன்னை ஆர்ப்பணித்து என்ன சொன்னாள்? 3 நாளைக்கு இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் நான் உபவாசம் இருக்க போகிறேன், ராஜாவிடத்திலே நான் கட்டளையிட்டு பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகுவேன் என்று ஒரு அர்ப்பணிப்போடு அவள் தன்னை தேவனுக்கு முன்னால் ஒப்பு கொடுத்த உடனே தேவன் கிரியை செய்ய இறங்கி வந்தார். இல்லைன்னு சொன்னா அத்தனை யூத ஜனங்களும் அழிக்கப்பட்டிருப்பார் ஒரே நாள். அத்தனை யூத ஜனங்களும் என்ன சொன்னால், என்னுடைய சாதாரண ஜெபம் போதாது, காலையில பகல் மாலையில ஜெபிக்கிற ஜெபம் போதாது, நான் அர்ப்பணிக்கிறேன், 3 நாளைக்கு புசியாமல் குடியாமல் என்ன செய்ய போறேன், நான் ரெட்டுடுத்தி உபவாசத்திலே இருந்து தேவனை நோக்கி பார்க்க போகிறேன், ராஜா அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் நான் என்ன செய்ய போறேன், பூஜை வசிக்க போகிறேன், என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, அழைக்காமல் போனால் ஒருவேளை அவர் நம்மை கொன்று போடலாம், ஒருவேளை ஏற்றுக்கொள்ளலாம், அழைக்காமல் போகிறேன், என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை என்று தன்னை அர்ப்பணித்ததினாலே, அந்த மேலான அர்ப்பணிப்பு, அந்த மேலான ஜெபம், மேலான உபவாசத்தை அவன் செய்ததினாலே யூத வம்சம், யூத வர்க்கம் பாதுகாக்கப்பட்டது. எழுதின தீர்ப்பையை தேவன் தலைகீழாய் மாற்றி போட்டார். எஸ்தர் மட்டும் பேசாமல் இருந்திருந்தார். நம்ம மாதிரி நாம ஜெபிக்கிற மாதிரி ஜெபத்தில் வைக்கிறது, பிரதர் ஜெபத்தில் வைக்கிறது. யாரால் அடி சொல்லுவாங்க, ஐயோ உயிர் போகிற கட்டம், டாக்டர் சொல்லிட்டார் வீட்டை கொண்டு போங்க, இவர் இன்னும் 3 நாள் தான் உயிரோடு இருப்பார் என்று சொல்லிட்டார், முடியாது என்று சொல்லி நமக்கு போன் வரும், அங்க இருந்து சாமத்தில் வரும், ஐயோ அப்படியா ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணா வாக்குத்தம் உங்களுடைய சபையில ஜெபம் பண்ண எல்லாத்தையும் கேட்பாராங்க, அதனால ஜெபம் பண்ணுங்க. ஓ சரி சரி நாங்க ஜெபிக்கிறோம். நாம என்ன செய்வோம், நம்மளோட ஜெப நேரத்துல கடைசியா ஒரு மூலையில ஒரு செகண்ட், கர்த்தாவே கந்தசாமியை காத்துக்கொள்ளுங்க, கர்த்தாவே கந்தசாமியை காத்துக்கொள்ளுங்க. அடிச்சவங்களுக்கு சொல்லுவோம், கர்த்தர் நிச்சயமா காப்பாற்றுவார். ஈஸியான ஜெபம். அவங்க சொல்லுவாங்க, ஐயோ பிள்ளை காட்டு வீட்டு அதெல்லாம் நின்று போயிட்டுது, கொஞ்சம் சுவாசம் வருது, சாப்பாடே இல்லை, அவர் கடைசி கட்டம், கதைச்சாலும் கேட்குது இல்ல, வாயில பேச்சு இல்ல, அப்படியா அப்படியா அப்படின்னா கர்த்தர் எடுத்துக்கொள்ளட்டும். எங்களோட பாட்டி நாங்க ஒரு தடவை ஜெபிச்சோம், எங்களுடைய மனைவியுடைய பாட்டி, அவங்க உயிரோட தேவன் மீண்டும் உயிரை கொடுத்திருக்கிறாங்க. அப்படியே பார்த்து போய் ஜெபித்தாராம், சாகர சாக பண்ணுங்க, இல்ல உயிரோட நாங்க வாரத்தோட ஜெபிச்சோம். ஜெபிக்கும் பொழுது ஆண்டு உள்ளத்துல பேசினார், நான் சுகத்தை கொடுத்தது. அப்புறம் அப்படி அடிச்சு கேளுங்க, ஒரு நாள் இரவு ஜெபிச்சோம், அடிச்சு கேளுங்க. இவ கேட்டு அம்மா ஆட்சி அப்படின்னா அவன் மீண்டும் உயிர் பெற்று எழுந்து இருக்கிறான். நாங்க ஜெபிச்சு கொண்டோன்னே ஜெபிச்சீங்களா, இங்க பாசம் ஜெபிச்சா, எப்படி ஜெபிச்சாங்க? அந்த தாய் கிடந்து அனுபவிக்காதபடி இவள் உயிரை எடுத்து போடும், இல்லையே சுகமாக்கும் என்று சொல்லி ஜெபிச்சாரா. நான் கொஞ்சம் கேட்டாவே யார் ஜெபிச்சு சுகத்தை கொடுத்துட்டீங்களா, ஆனா இந்த ஜெபங்களை கேட்டு யோசிக்கிறது. ஒருவேளை கர்த்தர் அந்த மனுஷியை பிழைக்க வைக்க சித்தமாயிருந்தா, கர்த்தர் இறங்கி வந்து மரணத்தில் இருக்கிறவனை உயிரோடு எழுப்புறதுக்கு வல்லவரும் சித்தமுள்ளவருமாக இருக்கிறார். அதனுடைய சித்தம். அவர் இறங்கி வந்து எழுதப்பட்ட சட்டத்தை யூதர் மேல் இவர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று எழுதப்பட்ட சட்டத்தை மாற்றி போல வல்லவராக இருக்கிறபடினால அதான் நம்முடைய ஜெபத்தின் விசுவாசம், அதான் நம்முடைய ஜெபத்தின் அர்ப்பணிப்பு. அதனால எஸ்தர் என்ன செய்தா, 3 நாள் உபவாசம் பண்ணி தன்னை அர்ப்பணித்தார். அவளும் அவளுடைய தானிகள் சேர்ந்து உபாசித்தார்கள். அதனால தேவன் இறங்கி வந்தார். தேவன் அப்படிப்பட்டவர். நாம் அறிந்திருக்கிற தேவன்
நாம் அடைக்கலமாய் கொண்டிருக்கிற தேவன், நாம் அவருடைய சமூகத்திலே தன்னை இமேஜின் செய்வோம். என்ன ஜெபம்? நாம சொல்லலாம். நான் முதல் சொன்னது சாதாரண வச்சிருச்சா கேட்க மாட்டாங்க. நீங்க பண்ணுற பிரசங்கத்தை கூட எத்தனை பேர் அங்கீகரிக்கும் தெரியாது. அதை அப்படி செய்யணுமா? எனக்கு முதல்ல நம்பிக்கை இல்லை, நான் அப்படி செய்ய மாட்டேன். நான் நினைச்சதான் ஜெயிப்பேன், நான் நினைச்சதான் ஜெயிப்பேன். எனக்கு முதல்ல நம்பிக்கை இல்லை. நீங்க நம்மள நம்புங்க, நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்ன நான் தான் மேய்க்கிறேன், என்ன நான் தான் மேய்க்கிறேன், எனக்கு நான் தான் மேய்ப்பேன். கவனமாயிருக்கேன். சில சாட்சியில கேட்டு எனக்கு பயம் தான். டிவி யூஸோட சேர்த்து நடந்த சாட்சி. ஒரு குடும்பம் வந்து தன்னுடைய குடும்பத்துக்காக தீர்க்க செஞ்சுருக்கு. அவர் சொன்னார், உங்களோட அம்மாவை கூட்டிட்டு வாங்க. என்னத்துக்கு அம்மாவை கூட்டிட்டு வாங்க? பிள்ளைகள் வந்துட்டாங்க. உங்களோட அம்மாவை மந்திரவாதி என்று சொல்லி நீங்க எல்லாரும் அவளை திட்டி ஒதுக்கி கலக்கி வச்சிருக்கீங்க. இத்தனை பேரும் சேர்ந்து அந்த தாய் உங்களை மன்னித்து ஜெபிக்கும் வரை உங்க ஊர்தலுக்கு மனசு சொன்னாங்க. அத்தனை பேர் முழங்கால் பட்டு மன்னிப்பு கேட்கணும். மேலெல்லாம் அந்த தாய்க்கு விரோதமாக நீங்க பேசின பேச்சு உங்கள் மேல அது சாபமாக இருந்திருக்கிறது. சொக்கண்டு போயிட்டு கத்தாவே அப்படியெல்லாம் செய்வீரா? உடனே ஆண்டவரிடத்தில் பேச ஆரம்பிச்சான். என்ன சொன்னான்? மீகாள் தாவீதை பார்த்து என்ன செய்யலாம்? கிண்டல் பண்ணினான். அவருடைய கற்பத்தை அழைத்தேன். கவனம், கவனம். நீங்க பேசுற வார்த்தைகளுக்கோ எனக்கு விரோதமாக எதையும் பேசலாம், நான் எதையுமே கேட்க மாட்டேன், எதையும் மனதில் எடுக்க மாட்டேன். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டாம். ஆண்டுடைய இதயத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். எந்த மனிதன் நீங்க எப்படி பேசினாலும் எப்படி நீங்க திட்டினார், அதுக்கு பிறகு மீகாண்ட கற்பம் திறக்கப்பட யார் ஜெபிக்க வேண்டும்? அதனால கவனமா இருக்க வேண்டும். கூப்பிட்டாரா? அம்மா வளைத்து வாங்க. அம்மா வளைத்து கொண்டு வந்தார்கள். முழங்கால் போடுங்க. எல்லாருடைய கையை பிடிச்சி மன்னிப்பு கேளுங்க. இரண்டாவது செய்வினை காணி என்று சொல்லி நீங்க எல்லாரும் இந்த தாயை சுற்றினதுனால உங்கள் மேல அந்த சாபம். எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க, ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்காது. ஏன்? தாய் உங்களை மன்னித்து எல்லா மேலும் தலையை கை வச்சு ஜெபிக்கும் வரை உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. அதனால கவனம். வாய் நாம் திறக்கிறது கவனம். எந்த மனுஷனுக்கும் விரோதமாக, ஒரு தேவனுடைய பிள்ளையோ ஒரு ஊழியக்காரனோ ஒரு பரிசுத்தவானுக்கு விரோதமாக வாய் திறக்கிறது மிக கவனமாக இருக்க வேண்டும். சொந்த தாய்க்கு விரோதமாக குற்றம் சாட்டுவது, சொந்த சகோதரன் சகோதரிக்கு விரோதமாக குற்றம் சாட்டுவது சும்மா லேசான காரியம் இல்லை. தேவன் எல்லாத்தையும் கணக்கில் இருக்கிறவர், எல்லாவற்றையும் கணக்கில் வைக்கிறவர். அதனால நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் மற்றவனை யார் இருக்கிறது சொன்னா நான் நியாயாதிபதியாக இருக்கிறேன். நான் யாரா இருக்க வேண்டும்? சகோதரன் அல்ல. நான் யாரு? நியாயாதிபதி. அப்படி இருக்க வேண்டும். இல்லை சகோதரன் என்ன செய்வான்? விழுந்தவனை தூக்கி விடுவான். நியாயாதிபதி என்ன செய்வார்? நியாயம் இருப்பார். நான் நியாயம் இருக்கும் பொழுது நான் எப்படி மாறி விடுகிறேன்? நான் நியாயாதிபதி, சகோதரன் அல்ல. அந்த நியாயாதிபதி பொறுப்பு யாரிடத்துல இருக்குது? அவரிடத்துல இருக்குது. ஒரு குற்றம் செய்யாதவர் நாம் மனிதர்கள். அதனால மிகவும் கவனமாக இருக்கணும். ஆக உங்களுக்கு சொல்லப்படுகிற ஆலோசனைகளை நீங்க சொல்ல, இதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். நான் ஏன் அப்படி ஜெபிக்க வேணும்? நான் 10 மணிக்கு தூங்கி தான் எழுப்புவேன், எழுப்பி தான் ஜெபம் பண்ணுவேன். அதை யாரும் கேட்கிறார்? என்னோட கர்த்தர் இருக்கிறார், என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார், எனக்கு என்ன சாப்பிட குறை இருக்கா, குடிக்கிறது குறை இருக்கா, வீட்டுல உடுப்பு குறை இருக்கா, எல்லாம் இருக்குது. நான் என்னோட என்னப்படிதான் நடப்பேன். எனக்கு யாரும் சொல்லலாது. மிகவும் மோசமான மனநிலை. கர்த்தரிடத்தில் வரும்பொழுது சபைக்கு கர்த்தாவை பேசும் அடியேன் கேட்கிறேன், கர்த்தாவை பேசும் அடியேன் கேட்கிறேன். இப்படித்தான் நாங்க போகணும் சமூகத்துக்கு, இப்படித்தான் நான் அவருடைய ஆராதனைக்கு போக வேண்டும். என்னோட பேசும் அடியேன் கேட்கிறேன். அவனுக்கு தான் ராசு, அவனுக்கு தான் கீழ்ப்படிவோம். என்ன நாம் தயாராக வருகிறோம். கர்த்தர் பேசுகிறதை கேட்கிறதுக்கு தயாராக வருகிறான். அதனால சாதாரண ஜெபிச்சா கேட்க மாட்டாரா? வியாதி உள்ள ஒரு மனிதன் ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு பல வழிகள் உண்டு. நடந்து போகலாம், போக முடியலாம். போற வழியில ஒரு செத்துடலாம், ஆனா நடந்தும் போகலாம். பஸ்லயும் போகலாம், அதுல கூட அவர் செத்துடலாம். கார்லையும் போகலாம், அதுலயும் அவருக்கு ஆபத்து ஏற்படலாம். அதனால ஆம்புலன்ஸ் கிடைச்சு போனா பாதுகாப்பு. ஆம்புலன்ஸ்லயும் உங்களுக்கு முதலுதவியோடு தான் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அதான் அவசர ஜெபம். அதே போலதான் அவசர ஜெபம். ஏன் பஸ்ல போகலாதா? ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். போகும் பொழுது எவ்வளவு தாமதமாகும். இரண்டாவது, அந்த போகும் பொழுது உங்களுடைய வியாதி புத்தி உங்களுக்கு மரணம் உண்டாகலாம். காலையும் போகும் பொழுது அப்படி நடக்கலாம். நடந்து போகும் பொழுது போடுறதுல நீ மயக்கம் போட்டு விழுந்து சாகலாம். ஆனால் ஆம்புலன்ஸ் கிடைச்சு நீ போனால் அவசரம். என்ன சொல்ற? ஆம்புலன்ஸ் என்ன சேவை? அவசரம். நீ போனால் உனக்கு முதலிடம் எங்க? ஹாஸ்பிட்டல்ல. மற்ற எல்லாரும் வீட்டுல. ஜெபத்தின் வித்தியாசம் அவசர ஜெபம். நீங்கள் அவசரமாய் தேவனிடத்தில் சேர்றது. தேவனிடத்தில் நீங்கள் அவசரமாய் வாஞ்சி
வியாதியோடு ஏதோ ஒரு சீரியஸோடு உள்ளத்துல ஏதோ ஒரு ஆபத்தோடு அவரிடத்திலே கிட்டி சேர்றது, கர்த்தரை நெருங்கி பற்றிக் கொள்ளுகிறது. இதுக்கெல்லாம் நேர காலம் இல்லை, 5 நிமிஷம் 10 நிமிஷம் இல்ல. தேவன் உள்ளத்திலே ஆமென் என்று சொல்லும் வரைக்கும் ஜெபிக்கிற ஜெபம், பதில் கொடுத்து விட்டேன் என்று சொல்லுகிற வரை உள்ளத்திலே யாருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களோ அந்த நபருக்கு சுகம் கிடைத்து விட்டது என்ற விசுவாசம் வரும் வரைக்கும் ஜெபிக்கிறது அந்த அவசர ஜெபம். அதனால்தான் தேவன் இப்பொழுது நாம் எடுத்துக்கொள்வோம். புலம்பல் எடுத்துக்கொள்ளுங்கள். முதலாவது அதிகாரம் 1 வாசிக்க கேட்போம். புலம்பல் 952வது பக்கம் 1 வாசிக்க கேட்போம். ஐயோ, ஜனம் பெருத்த நகரி தனிமையாய் உட்கார்ந்திருக்கிறாளே, விதவை கொப்பானாளே, ஜாதிகளில் பெரியவளும் சீமைகளின் தாயுமாய் இருந்தவர் கப்பம் கற்றவள் ஆனாளே, ராக்காலத்திலே அழுது கொண்டிருக்கிறாள். அவளுடைய கண்ணீர் அவள் கண்களில் வடிகிறது. அவளுடைய நேசர் எல்லாருக்குள்ளும் அவளை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. அவளுடைய சிநேகிதர் எல்லாரும் அவளுக்கு துரோகிகளும் சத்துருக்களும் ஆனார்கள். யூத ஜனங்கள் உபத்திரவப்படவும் கொடுமையான அடிமை வேலை செய்யவும் சிறைப்பட்டு போனார்கள். அவள் புற ஜாதிகளுக்குள்ளே தங்குகிறாள், இளைப்பாறுதல் அடையாள். அவளை துன்பப்படுத்துகிற யாவரும் அவளை இடுக்கமான இடங்களில் தொடர்ந்து பிடித்தார். யூத ஜனங்கள் சிறைப்பட்டு அடிமைப்பட்டு துன்புறுத்தப்பட்டு கொண்டு போய் அழைக்கப்பட்டு விட்டார்கள். அதை ஆண்டவர் சொல்றார், அவருடைய கண்ணிலே, சீயோன் குமாரத்துடைய கண்ணிலே இரவு பகல் ஓயாம என்ன பண்ணுகிறது? கண்ணீர். அவருடைய ஆபத்தான சூழல் நம்முடைய வாழ்க்கை வருகிறது போலவே, நம்முடைய இக்கட்டான சூழல், நம்முடைய இக்கட்டான பிரச்சனை, யாருக்கோ வியாதி, மரண தருவாய் நிற்கிறார் என்று சொல்லிவிட்டு அந்த சூழல் எப்படிப்பட்டது? கண்ணீர் விடுகிற சூழல். நமக்கு கையிலே காசு இல்லாமல், வேலை இல்லாமல், நாம் சாப்பாட்டில் கஷ்டப்படும் பொழுது அது கண்ணீர் விடுகிற சூழல். நான் ஒரு பெரிய பிரச்சனை, பெரிய ஒரு ஆபத்தை சந்திக்க போகும்போது அதற்கு கண்ணீர் விடுகிற சூழல். இக்கட்டான சூழலிலே இருக்கிற இந்த யூத ஜனங்களை சீயோன் குமாரத்தியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், சிறைப்பட்டு போறவளே, கண்ணீரோடு இருக்கிறவளே, அடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறவளே, வேதனையோடு துன்பத்தோடு ஆபத்தில் இருக்கிறவளே, உனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன், கேட்டுக்கொள். உன்னுடைய சூழ்நிலை மாற, உன் தேவை சந்திக்கப்பட, நீ வேலை வேலை என்று அழைத்திருக்கிறாய், உனக்கு ஒரு சரியான வேலை கிடைக்க, உன் வியாதி சுகமாக, சாகனமான ஜெபத்தில் உங்களுடைய வியாதி சுகமாக தேவன் உங்களை தண்டனை எடுக்கிறார். சாதாரணமா நீங்க ஜெபிச்சு போட்டு கடைசியில கர்த்தாவே என்ன வியாதி சுகமாகுங்க, ஜெபித்து முடிகிற நேரத்தில் கர்த்தாவே குழந்தையை கட்டளை